ஞானக்கூத்தனும் சிறு பத்திரிகைகளும் என்கின்ற தலைப்பிலே இந்த அமர்விற்கான உரைகளை வழங்க வருமாறு ஆர் சிவகுமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். இந்த கருத்தரங்கத்தில் சிலருடைய முகங்களை பார்ப்பது உண்மையில் மகிழ்ச்சிகரமான அனுபவம். இந்த தலைப்பு சிறுபத்திரிகைகள் என்று இருப்பதால் தமிழ் சிறுபத்திரிகைகளுடைய வரலாற்றில் மிக முக்கியமான பங்காற்றி இருக்கிற தமிழவன் அவர் படிகள்னு ஒரு பத்திரிகையை நடத்தினார். 78லிருந்து 83 வரைக்கும் நடத்தினார். இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. மிக முக்கியமான சிறுபத்திரிகை. அது வரைக்கும் இலக்கியம்தான் சிறுபத்திரிகை என்ற நடைமுறைக்கு மாற்றாக அரசியல், பண்பாடு, மொழியியல் போன்ற துறைகளை சிறுபத்திரிகைகள் அழைத்து வந்தது படிகள் தான். அதற்கு முன்பு பிரக்ஞை ஓரளவுக்கு இடதுசாரி அரசியலை பேசியது. அதற்கு முன்பு வந்த எல்லா பத்திரிகைகளும் இலக்கியத்தை மட்டுமே மையமாக கொண்டவை. தமிழவன், மேலும் பத்திரிகையினுடைய சிவசு, அது ஒரு மிக முக்கியமான தமிழ் சிறுபத்திரிகை. தமிழ் ஆய்வு தொடர்பான மிக காத்திரமான கட்டுரைகளை வழங்கிய பத்திரிகை. அழகியசிங்கர் விடாப்பிடியாக நவீன விருட்சத்தை பல ஆண்டுகளாக தொடர்ந்து தனி மனிதனாக, இப்படி தனி மனித சாகசம் சிறுபத்திரிகையை வரலாற்றில் நிறைய இருக்கும். அதை தொடங்கி வைத்தவர் செல்லப்பா தான். 11 வருஷம் தனி நபராக அந்த அழுக்கு வேஷ்டியை, அழுக்கு கசங்கின சட்டையோடு அவர் பெரிய தியாகியும் கூட. அவர் அரசியல் போராட்டங்களில், சுதந்திர போராட்டங்கள்லாம் கலந்துக்கிட்டவர். அவர் ஒரு தனிநபர் சாகசம். அது மாதிரி இப்போ அழகியசிங்கர். ஆர் ராஜகோபாலன் உங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. அவர் ஆங்கில பேராசிரியர். எனக்கு சேலம் கல்லூரியில் அவர் ஆசிரியர். நான் பிஏ படிக்கும் போது அவர் ஆசிரியர். நான் இந்த உலகத்திற்கு நுழைந்ததுக்கு மிக முக்கியமான காரணமே ஆர் ராஜகோபாலன் தான். இந்த பத்திரிகையில் வெறும் ராஜகோபாலன்னு போட்டிருக்கிறீங்க. ராஜகோபாலன்னா எத்தனையோ சென்னையில் 100 ராஜகோபாலன்கள் இருப்பாங்க. ஆர் ராஜகோபாலன் அப்படின்னா தான் அவர். ஆர் சிவகுமார்னா தான் நான். எம் சிவகுமார்னு போட்டிங்கன்னா வேற யாரோ ஒரு எம் சிவகுமார். இதெல்லாம் கவனம் செலுத்தணும் வனிதா. இப்போ இன்னைக்கு பிரதானமான பேசுபொருள் ஞானக்கூத்தன். ஞானக்கூத்தனோட 40-50 வருஷம் தொடர்ந்து உழைத்தவர். அவரோட ழா பத்திரிகையினுடைய இணையாசிரியர். பிறகு அவர் கவனம் பத்திரிகை ஆரம்பித்த போது அதற்கும் இணையாசிரியர். இதற்கு முன்பாக கச்சடத்தப்பரவனுடைய ஆசிரியர் குழுவில் ஞானக்கூத்தன் இருந்த பொழுதும் அவருடைய கதைகள், கவிதைகள்லாம் கச்சடத்தப்பரில் வந்திருக்கு. அவர் தான் எங்களை சேலத்திலிருந்து ஒரு பத்திரிகை, ஒரு பரீட்சை எழுதி முடிச்சுட்டு, பிஏ முடிச்சுட்டு என்னையும் பிரம்மராஜனையும் அவர் தான் அழைச்சிட்டு ஞானக்கூத்தன், பதி, அசோகமித்திரன் அவங்களெல்லாம் அவருடைய அறையில் வச்சு சந்திக்க வச்சார். அதெல்லாம் ஒரு 20-21 வயசில் ஒரு பெரிய பாக்கியம். அதெல்லாம் அது இல்லைன்னா நான் வழக்கமான கல்லூரி வாத்தியாராக இருந்து வீடு கட்டி கார் வாங்கி பெரும் வெறுமையில் மறைஞ்சு போயிருப்பேன். ஆனால் இதில் எவ்வளவோ விஷயங்களை கற்றுக்கிட்டதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஆர் ராஜகோபாலன் சார். இவங்களுக்கு மத்தியில் மாலன் வாசகர்னு ஒரு பத்திரிகை, சிறுபத்திரிகை நடத்தினார். அதனால் எல்லாருமே சிறுபத்திரிகையோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவர்கள், அதை நடத்தினவர்கள், அதில் எழுதியவர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்கிறது உண்மையால் ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். சரி, சிறுபத்திரிகைன்னா என்னன்னு முதல்ல மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. சிறுபத்திரிகைன்றது ஸ்மால் மேகசின், இல்லைன்னா லிட்டில் மேகசின்ங்கிற இங்கிலீஷினுடைய அப்படியே தமிழ் மொழிபெயர்ப்பு. அது ஒரு இலக்கிய பத்திரிகை, வேற ஒன்றும் ரொம்ப இதாக நினைக்காதீங்க. முதல்ல நுழையிறதுக்கு இந்த வார்த்தையை வச்சுக்கோங்க. அது இலக்கிய பத்திரிகை. தொடக்க காலத்தில் இலக்கியம்தான், பிறகுதான் மற்ற துறைகள்லாம் அதில் உள்ள நுழைஞ்சது. இலக்கிய பத்திரிகை. சரி,
வணிக பத்திரிகைகள்லாம் பல லட்சம் ரூபாய்கள் பல லட்சம் டாலர்கள் போட்டு வணிக பத்திரிகைகள் நடந்துக்கிட்டு நடந்தன. ஆனால் அதில் சில பேர் எழுத முடியாது, அவங்களோட எழுத்தை அதெல்லாம் ஏற்றுக்காது அந்த பத்திரிகைகள். எனவே சிலர் ஒத்த கருத்துள்ள சிலர் சேர்ந்து அல்ல ஒரு தனிநபர் சில அந்த பத்திரிகையை சிறு பத்திரிகையை தொடங்குவாங்க. அது ஏன் இந்த சிறுங்கிற லிட்டில் அப்படிங்கிற வார்த்தை வருதுன்னா, லிட்டில் தியேட்டர்லேருந்து தான் அந்த வார்த்தை வந்தது. பாரிஸில் சோதனை நாடகங்களை லிட்டில் தியேட்டர்னு வச்சுருந்தாங்க. லிட்டில் தியேட்டர்லேருந்து தான் லிட்டில் மேகசின்ங்கிற பதமும் வந்தது. குறைவான முதலீடு, குறைவான வாசகர்கள். ஏன் குறைவான வாசகர்கள்? நல்ல இலக்கியத்துக்கெல்லாம் ஒரு 100 பேர் 200 பேர் தான் சேருவாங்க. நீங்கள் வணிக இலக்கியம், குமுதம், ஆனந்த விகடன் அப்படிலாம் போனீங்கன்னா அதில் லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. இதில் குறைவான வாசகர்கள் தான். ஏன்னா இதை படிக்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும். அந்த பத்திரிகைகள் வாசகர்கள் விரும்பியதை கொடுக்கும், இந்த பத்திரிகைகள் வாசகர்களை எஜுகேட் பண்ணும், அவர்களுக்கு கற்பிக்கும். இதுதான் உண்மையான நல்ல இலக்கியம். இதெல்லாம் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இவர் இப்படி எழுதுகிறார், இதெல்லாம் படிங்கோ தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிற பத்திரிகை சிறு பத்திரிகை. குறைவான வாழ்நாள் தான் இருக்கும். ஏன்னா ஆள்களும் குறைவு, சந்தா குறைவு, முதலீடு பிரச்சனையாகும், பணப்பிரச்சனை வரும். அதனால் குறைவான காலம்தான் இருக்கும். இந்த லிட்டிலுக்கு உள்ள இவ்வளோ பொருள் இருக்குது. 1 வருஷம் நடக்கும், 2 வருஷம் நடக்கும், 3 வருஷம் நடக்கும். இப்படிலாம் தான் அதனுடைய வாழ்நாள், ரொம்ப குறைவான வாழ்நாள். சரி, இந்த 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 சிறுபத்திரிகைன்ற இந்த கருத்தாக்கம் இருக்குது பாருங்க, அது தமிழில் வந்தது செல்லப்பாவனால தான். அதுக்கு முன்னாடி மணிக்கொடி, கிராம ஊழியன் அப்படின்லாம் பத்திரிகைகள் இருந்தால் கூட அவையெல்லாம் சந்தாதாரர்களை மட்டுமே நம்பி இல்லை, கடையில் எல்லாம் கிடைக்கும். நிறைய பேர்னால் அதில் ஒரு 2000 பேராவது வாசிச்சிருக்க கூடும். அப்படி தான் அந்த பத்திரிகைகள் இருந்ததுன்னா அந்த பத்திரிகை நல்ல இலக்கியம்தான் வந்தது. ஆனால் என்னென்னா ரொம்ப சோதனை ரீதியான விஷயங்கள் அதில் வராது, அப்படி வரலை. ஆனால் அவையெல்லாம் தான் பின்னாடி வர்ற பத்திரிகைகளுக்கு அவை தான் ஆதர்சம். நீங்கள் மணிக்கொடி, அப்புறம் எழுத்து, கச்சடத்தப்பற, விழா, பிரஜை, படிகள், அப்புறம் நிறப்பிரிகை, ஒரு பெரிய வீச்சு, இப்படி இது. இன்றைக்கி சிறு பத்திரிகைகள்ங்கிறது அச்சு பத்திரிகையில் சுத்தமாக இல்லாமல் போயிட்டு, அழகிசிங்கர் மட்டும்தான் இன்னும் அச்சு பத்திரிகையில் சிறு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். மற்றவங்கெல்லாம் ஆன்லைனுக்கு போயிட்டாங்க. அது டெக்னாலஜியினுடைய ஒரு இது. சரி, நமக்கு எப்படி இந்த சிறு பத்திரிகைகள் வந்தது அப்படின்னாக்க, இங்கிலீஷ் வழியாக தான் வந்தது. குறிப்பாக அமெரிக்க பத்திரிகைகள் தான் வந்தது. இதெல்லாம் செல்லப்பாவுக்கு, கானோஸுக்கெல்லாம் தெரியும். அதாவது அந்த பத்திரிகைலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான காலத்திலேயே அவங்கெல்லாம் அதெல்லாம் வாசிச்சிருக்கக்கூடும், அவங்களுக்கு தெரியவும் செய்யும். அதுக்காக 1912 வந்த பத்திரிகை பற்றி நான் சொல்லலை, பிறகு வந்த பத்திரிகைகள்லாம் அவங்க வாசிச்சிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். 1912 சிகாகோவில் பொயிட்ரின்னு ஒரு பத்திரிகை தொடங்கப்பட்டது. தொடங்கினது ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி தான் ஆசிரியை, ஹாரியட் மன்ரோன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் சந்தாலாம் சேர்த்தி, அவங்களே ஒரு மைனர் போயிட்டு சந்தாலாம் சேர்த்து அந்த பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க 1912. சிறு பத்திரிகையினுடைய வாழ்நாள் குறைவுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஒரு இதழ் வந்த சிறு பத்திரிகைகள் உண்டு. அப்புறம் கால ஒழுங்கும் இருக்காது. காலாண்டுன்னு இருக்கும், 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். மாத பத்திரிகைன்னு இருக்கும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். அது நடத்துகிறவருக்கும் தெரியும், வாசிக்கிறவருக்கும் தெரியும். அதுக்கெல்லாமே தயாராக தான் சந்தா கட்டுவாங்க. சந்தா கட்டுறதை பற்றிலாம் நீலமணி ஒரு கிண்டலான கவிதையெல்லாம் எழுதியிருக்காரு. சரி, இந்த 12 ஆரம்பித்த பத்திரிகை இருக்குது பாருங்கள், அதுதான் புரோட்டோடைப்னு சொல்லுவாங்க. ஒரு சிறு பத்திரிகைக்கு உலகத்திலேயே முன்மாதிரி அப்படின்னா அந்த பொயிட்ரி பத்திரிகை தான். ஆனால் அதில் ஒரு பெரிய நகைமுரண் என்னென்னா, அந்த பத்திரிகை இன்னும் வந்துக்கிட்டு இருக்கு. வழக்கமாக நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுங்கிறது தான் சிறு பத்திரிகையினுடைய இயல்பு. ஆனால் அந்த பத்திரிகை இன்னும் வருது. ஏன் எப்படி வருதுன்னாக்க, ஏதோ தட்டு மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்த அந்த பத்திரிகைக்கு 2003 ரூத் லில்லி அப்படின்ற ஒரு பெண்மணி கொஞ்சம் மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்குங்க. நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் உங்களுக்கு உண்மையாலுமே அதிர்ச்சியாக இருக்கும். அவங்க அவங்க அப்பா ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருந்துருக்காரு. அந்த கம்பெனி பெரிய லெவலுக்கு போயிட்டு பல $1 மில்லியன் சம்பாதிக்குது.
அப்போ அந்த அம்மா வந்து என்ன, அந்த அம்மா உரிமையாளர் ஆகிறாங்க ஒரு கட்டத்தில். அவங்க தன்னுடைய உயிரில் இந்த பொயிட்ரி பத்திரிகைக்கு ஒரு $1 மில்லியன், $1 மில்லியன் அப்படின்னா என்ன, 10 லட்சம், 10 லட்சம், 1 மில்லியன் 10 லட்சம் அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு எழுதிறாங்க. ஆனால் அவங்க இறக்குறதுக்கு 2 வில் எழுதி அப்புறம் இறந்த பிறகு அது நடைமுறைக்கு அந்த வில் வரும்பொழுது பார்த்தா 2 மில்லியன் மதிப்புள்ள பணம் அந்த பத்திரிகைக்கு கிடைக்கிது. என்னன்னா அந்த பத்திரிகை மேலே அந்த அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்திருக்கு. அதில் இன்னொரு ஐரணி என்னென்னா, அந்த அம்மாவனுடைய கவிதைகளை அந்த பத்திரிகை ஒரு கட்டத்தில் நிராகரிச்சிருக்கு. இது பிரசுரத்திற்கு ஏற்றதல்லன்னு லெட்டர் போயிருந்திருக்கு. ஆனாலும் அந்த அம்மா அந்த பத்திரிகைக்கு $2 மில்லியன், அப்போ 20 லட்சம், 20 லட்சத்தை நீங்கள் இன்றைக்கி 86ஆல் பெருக்குன்னா பல நூறு கோடிகள். அப்படி ஒரு பெரிய ஃபவுண்டேஷனாக அது மாறிடுச்சு. பொயிட்ரி ஃபவுண்டேஷன் அப்படின்னு மாறி சொந்தமாக கட்டடம், பெரிய லைப்ரரி, கிராண்ட் கொடுப்பாங்க கவிஞர்களுக்கு, அப்புறம் செமினார் நடத்துறது, எத்தனையோ காரியங்கள். ரொம்ப த ரிச்சஸ்ட்டு ஒரு லிட்ரரி ஃபவுண்டேஷன்னா அதுவாக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்படி போயிடுச்சு. அது ஒரு கதை. அந்த பத்திரிகையில் தான் எஸ்ரா பவுண்டு ஃபாரின் கரஸ்பாண்டண்ட்டாக தன்னையே அறிவிச்சுக்குவார். எஸ்ரா பவுண்டு பற்றி உங்களுக்கு ஒரு 2 வரி சொல்லிடுறேன். அவர் வந்து ஒரு பெரிய ஜீனியஸ், ஒரு முரட்டுத்தனமான ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஜீனியஸு. லண்டனில் இருப்பார், பாரிஸில் இருப்பார். அவருக்கு அங்கே இருக்கிற எல்லா எழுத்தாளர்களையும் தெரியும். அவர்கள்கிட்ட இருந்து மேனஸ்கிரிப்டை வாங்கி சிகாகோவுக்கு அனுப்புறது தான் அவருடைய வேலை. அவர் தான் பரிந்துரை பண்ணுவார், இவங்களெல்லாம் பிரசுரிக்கணும் அப்படி இப்படின்னு. அப்போ அவர் அனுப்பிச்ச பல இதுலேருந்து டிஎஸ் எலியட் இருக்கார். டாகூர் ஒரு கட்டத்தில் போய் ஏட்ஸோட வீட்டில் கவிதைகள்லாம் வாசிக்கிற குழுவில் வந்து அதை கேட்ட குழுவில் இவர் இருந்திருக்கார். அப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குது டாகூரோட கவிதைகள். அதை டாகூர் கவிதைகளை வந்து இவர் மேனஸ்கிரிப்டை வாங்கி சிகாகோவுக்கு அனுப்புகிறாரு. அனுப்பிச்சிட்டு கடிதம் எழுதுகிறார். இது வந்து இட் வில் பி த சென்சேஷன் ஆஃப் த இயர், நீ இதை வந்து கண்டிப்பாக பிரசுரிக்கணுங்கிறார். இவர் ஒரு சீனியர் பொயட் வேறு, எஸ்ரா பவுண்டு. அதனால் அந்த ஆசிரியர் இருக்காங்களே, ஹேரைட் மன்றோ, அவங்க கொஞ்சம் வயசில் கம்மியான ஒரு 30-35 வயசு தான் அப்போ இருக்கும் அவங்களுக்கு. அவங்கள வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவார். கண்ட்ரோல் பண்ணி சில சமயம் வந்து அவங்கள திட்டிலாம் பண்ணுவார். நீ என்ன இவரோடதை போடலை, அவரோடதை போடலை, காக்க வைக்கிற, பணம் அனுப்பலை, அப்படி இப்படின்லாம் கடிதங்கள் எழுதுவார். இது டாகூரோட கவிதைகள் அனுப்பிச்சிட்டு பரிந்துரை பண்ணி டாகூரோட கவிதைகள் முதல்ல அந்த பத்திரிகையில் தான் வருது. அவரோட இங்கிலீஷ் போயம் உலகத்திலேயே முதல்ல அந்த பொயிட்ரி பத்திரிகையில் தான் வருது. அடுத்த வருஷமே நோபல் அவார்டு. அதுக்கு காரணம் வந்து ஏட்ஸ் தான் அந்த கவிதைகளுக்கு முன்னுரை எழுதுகிறார், கவிதை தொகுப்புக்கு. ஏட்ஸ் வந்து அந்த மொழிபெயர்ப்பை சரி செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஏட்ஸ்னு ஒரு பெரிய இங்கிலீஷ் கவிஞர்னு வச்சுக்கோங்களேன், லண்டனில் இருந்தவர். இப்படி அந்த பத்திரிகை போய்கிட்டு இருக்குது, பொயிட்ரின்ற பத்திரிகை. 2 வருஷம் கழித்து 1914 த லிட்டில் ரிவ்யூ அப்படின்னு ஒரு பத்திரிகை தொடங்கப்படுது. அதுவும் சிகாகோவில் தான் தொடங்குச்சு. அது கொஞ்சம் வருஷம் கழித்து நியூயார்க்கு போயிடுச்சு. அந்த பத்திரிகை பொயிட்ரியை விடவும் ரொம்ப காத்திரமான கான்ட்ரிபியூஷன்ஸ் டு டிஃப்ரெண்ட் இசம்ஸ். இப்போ உதாரணத்துக்கு சரியலிசம், டாடாயிசம் போன்ற புது இலக்கிய கலை துறைகள் எல்லாமே அந்த பத்திரிகையில் தான் முதல்ல அறிமுகம் ஆச்சு. அவங்க மார்கரெட் ஆண்டர்சன், அவங்களும் ஒரு பெண்மணி. இது பாருங்கள், 2 மிக முக்கியமான ஆங்கில சிறு பத்திரிகைகளுடைய தொடக்க கால ஆங்கில சிறு பத்திரிகைகளினுடைய ஆசிரியர்கள் 2 பேருமே பெண்மணிகள். அந்த பெண்மணிக்கு இவர் தன்னை ஃபாரின் கரஸ்பாண்டண்ட்டாக அறிவிச்சுக்குவார் எஸ்ரா பவுண்டு. அவங்களுக்கு நிறைய மேனுஸ்கிரிப்ட்ஸை பாரிஸில் இருக்கும்போதும் லண்டனில் இருக்கும்போதும் அனுப்பிச்சி வைப்பார். எல்லாருக்கும் லெட்டர் போட்டு இது இவர் இதை பண்ணு, அவர் இதை பண்ணு அப்படின்னு வழக்கம் போல் சண்டை சச்சரவுக்கு மத்தியில் எல்லாம் பிரசுரம் ஆச்சு. அந்த பத்திரிகையில் தான் ஜேம்ஸ் ஜாய்ஸோட யூலிசிஸ் தொடராக வந்தது. அந்த யூலிசிஸ் நாவலை பற்றி போய் இன்னைக்கு கூகுளில் படித்து பாருங்கள். ஜேம்ஸ் ஜாய்ஸ்னால் யார்? அவர் ஐரிஷ் ஆள், இங்கிலீஷில் எழுதினவர். அந்த நாவல் வந்து ஒரு மாடர்ன் ப்ரோஸ் கிளாசிக்பாங்க நாவல். மிக முக்கியமான
இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னு படிக்கிறீங்களா, நனவு உடைன்னு எங்கேயாவது படிச்சிருப்பீங்க. அந்த அந்த இதில் தான் அந்த நாவல் முழுக்கவே இருக்கும். புது வகையான அவராகவே ஆங்கில சொற்களையே கண்டுபிடிச்சி எழுதுவார். ரொம்ப கடினமான நாவல் படிக்க. அது அந்த பத்திரிகையில் தான் சீரியலைஸ் ஆச்சு. அது என்ன ஆச்சு, அங்கே ஒரு சில அமைப்புகள் இந்த நாவல் ஆபாசமாக இருக்குன்னு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டில் வழக்கு நடக்கு. இந்த அம்மாவும் கோர்ட்டுக்கு போயிட்டு வாதிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு நல்ல ஒரு அட்வொகேட்டு கூட கிடைச்சாராம் வாதிடுறதுக்கு, மார்கரெட்டுக்கு. ஆனாலும் கேஸ் தோற்று போயிட்டு $100 ஃபைன் போட்டுருச்சு கோர்ட்டு. இதுக்கு இடையில் அந்த நாவல் வெளியான அந்த பத்திரிகை கட்டுகளை எரிச்சாங்க ஒரு கட்டத்தில், அதை கைப்பற்றினாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த $100 ஃபைனை கட்டு அப்படின்னு கோர்ட்டு சொன்ன உடனே மார்கரெட் என்ன சொல்கிறாங்க, நான் அந்த ஃபைனை கட்ட மாட்டேன், நான் அதுக்கு பதிலாக ஜெயிலுக்கு போகிறான்றாங்க. ஒரு 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 லட்சியபூர்வமான ஒரு இப்படி தானே இருக்கும். அந்தம்மா அப்படி சொல்கிறாங்க. இல்லை இல்லை அது சரியில்லைன்னு நண்பர்கள்லாம் அறிவுறுத்தின பிறகு அந்த ஃபைனை கட்டுறாங்க. அந்த $100 கொடுத்தது யாருன்னாக்க இந்த பத்திரிகை, இந்த நாவல் ஒரு மட்டமான நாவல்னு சொன்ன ஒரு வாசகர் தான் அந்த $100 கொடுத்தாங்களாம். இப்படி பெரிய கதைகள்லாம் ஒவ்வொரு சிறு பத்திரிகைக்கு பின்னாடியும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இப்போ கூட நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த லிட்டில் ரிவ்யூ, த பொயிட்ரி, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ ஞானக்கூத்தன் அவர் தாய்மொழி தமிழ் கிடையாது, அவர் கன்னட குடும்பத்தில் பிறந்தவர். ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி மாயவரத்துக்கு பக்கத்தில் திரு இந்தளூர் அப்படின்ற ஊரில் தான் அவர் பிறந்தார். என்னோட வேலை பார்த்த ஒரு ஹிஸ்ட்ரி ஆசிரியருக்கு ஒரு மைக்ரோ லெவல் ஸ்டடி பண்ணணும்னு அவங்க பேராசிரியர் எம்ஃபில் தீசிஸ்க்காக கொடுக்கும்போது ஒரு எழுத்தாளரை பற்றியும் நீங்கள் ஒரு 50 பேஜ் எழுதி கொடுங்கன்னு கேட்டிருந்திருக்கார். அதுக்கு அவர் என்ன கேட்டார், ஏன் உங்களுக்கெல்லாம் ஞானக்கூத்தன்லாம் தெரியுமே, நீங்கள் அவரை கேட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஞானக்கூத்தன் கைப்பட ஒரு 20 பேஜ் இருக்கும். அவர் கையெழுத்து ஒரு கொஞ்சம் கஷ்டம் படிக்கிறதுக்கு. அந்த 20 பேஜும் எழுதி எனக்கு அனுப்பிச்சார். அவர் அதை அந்த ஆசிரியர் நல்ல காலம் பயன்படுத்தி அதை நல்ல காலம் தொலைக்காமல் வச்சுருந்து அது இப்போ எங்கிட்ட இருக்குது. அதுவும் ஆர் ராஜகோபாலனுடைய உதவியினால் தமிழ் இந்து பத்திரிகையில் ஆசித்தம்பி அதனுடைய சில பகுதிகளை பிரசுரித்தார். அவருடைய சுயசரிதியினுடைய சில பாகங்கள். அதுலேயே அவர் சொல்கிறார், நான் எஸ்எஸ்எல்சி முடித்த பிறகு நான் மேலே தமிழ் படிக்க விரும்பினேன், ஆதீனத்தில் தமிழ் கல்லூரியில் தான் படிக்க விரும்பினேன்றார். முன்னவே அவர் மாலன் கூட சொன்னார், அவர் பழந்தமிழ் இலக்கியங்களில் நல்ல பயிற்சி உடையவர், ரொம்ப சின்ன வயசுலேயே நிறைய படித்தவர், நிறைய எழுதி பார்த்தவர். அவர் சொல்கிறாரு, வாலி வதை படலத்தை என் போக்கில் நான் எழுதினேன்றாரு. எழுதிட்டு கம்பேர் பண்ணி பார்த்திருக்காரு. ஐயோ இது குப்பையாக இருக்கே அப்படின்னு தோணுச்சான். நம்ம எழுதுனது குப்பையாக இருக்கே அப்படின்னு தோணி அதற்கு பிறகு எழுதி 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 பழக்கப்பட்டு அவர் கவிதை எழுதினார். அப்புறம் செல்லப்பா அவங்களுக்கு இப்போ அந்த என்ன பிரச்சனைன்னா அதை மாலன் மறைமுகமாக சொல்லிட்டு போயிட்டாரு. மாலன் ஒரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்காரு. அது என்ன, நான் இப்போ சொல்ல போகிறதுக்கு தொடர்புடையது. அவர் மீண்டும் உரைநடைக்கு திரும்பினார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது எனக்கு அவ்வளவு உடனே என்னால் யோசிக்க முடியல, அதை படிக்கணும். மற்றவர்கள் எல்லாருமே உரைநடையில் புதுக்கவிதை எழுதுகிறாங்க, இவர் செய்யுள் நடையில் எழுதுகிறார். அது செல்லப்பாவுக்கு அதுதான் பிரச்சனை. அதனாலவே அவரோட கவிதைகளை தன்னோட பத்திரிகையில், எழுத்து பத்திரிகையில் போடலை. ஆனால் எழுத்து பத்திரிகை நடந்த 59-70 காலகட்டத்தில் ஞானக்கூத்தன் கவிதைகள் எழுதியிருக்கார். ஆனால் பிரசுரிக்கிறதுக்கு பத்திரிகைகள் கிடையாது. மணிதான் 68 போடுறார். செல்லப்பா மணியை போடுறாரு. அவரும் செய்யுள் நடையில் தான் எழுதினவர். ஆனால் இவர் மேலே என்ன, அதை தாண்டி என்ன பிரச்சனைன்னு தெரியல நமக்கு. அவர் போடலை. அந்த செய்யுள் நடையிலையும் 2 பேருக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது அவர் அனுமானிச்சாரோ என்னவோ தெரியல. அவர் போடலை. 68 சீமணி தான் போடுறார். 68-70 நடை பத்திரிகை. அதில் தான் அவரோட கவிதைகள் ஞானக்கூத்தன் முதல்ல வருது. ஞானக்கூத்தன் நல்ல ஆங்கிலத்தில் நிறைய வாசிக்கிறவர். இப்போ
இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த சின்ன வயசில் காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் அவர் 2-3 முறை சாரோடெல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் நிறைய அட்வைஸ் பண்ணுவார், இப்படிலாம் படிக்கணும், என்னென்னது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ரொம்ப கரண்ட்டாக இருந்தார். என்னோட எம்ஃபில் தீசிஸே நான் சொன்ன அந்த 2 பத்திரிகைகள் பற்றி தான், பொய்ட்ரி லிட்டில் ரிவ்யூ பற்றி தான் எம்ஃபில் தீசிஸ் பண்ணினேன். அதை ஆர் ராஜகோபாலன் மூலமாக அவர் வாங்கி படிச்சுட்டு இதை தமிழ் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அதுக்கான சந்தர்ப்பம் அமையலைன்னு வச்சுக்கோங்க. நிறைய படிக்கிறவர் ஞானக்கூத்தன். அப்படி சின்ன வயசுலேருந்து ஒரு பழந்தமிழ் இலக்கியத்தில் ஆழ்ந்து பண்ணினவர். நவீன கவிதையில் நுழைஞ்ச உடனே இந்த அப்சர்டிட்டி, சரியலிசம் தொடர்பான கவிதைகளுக்கு டக்குன்னு மாறுறார். அவர் ஒரு பெரிய ஷிஃப்ட் அதுன்னுன்றது என்னோட இது. இப்போ இருளில் தெரிந்த பழனின்னு எழுதிடுவார், மேசை நடராசர்னு எழுதுவார். இதெல்லாம் ஒரு பழந்தமிழ் இலக்கியத்திலேயே ஊர்ன மைண்டுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது, இந்த விஷயங்களில் வரவே முடியாது. ஆனால் அவர் ரொம்ப எளிதாக அவர் வந்திருக்கார். சரி, இப்போ ஒரே ஒரு சில லைன்ஸ் படிக்கிறேன். இந்த தமிழை எங்கே நிறுத்தலாம், இது ஞானக்கூத்தனோட கவிதை. வாசன் மகனுக்கு என்றால் மட்டும் அச்சுப்பொறிகள் அடிக்குமோ, முத்துச்சாமி போன்றவர் சொன்னால் மாட்டேன் என்று மறுக்குமோ. முத்துச்சாமின்னா நான் முத்துசாமின்னு ஒரு ரைட்டர். காசுகள் 2 கையில் இருந்தால் எதையும் எங்கும் நிறுத்தலாம். காசு படைத்தவன் தமிழை கொண்டு போய் எங்கெல்லாமோ நிறுத்தினான். புலவர் பலரும் தமிழை இறுக்கி குகைக்குள் கொண்டு தள்ளினார். குரலால், சிலம்பால், புறத்தால், அகத்தால் கண்ணை கட்டினார். குகையிலிருந்து தமிழை கண்டு குமுதம் கட்டி கொண்டதும் சுப்ரதீப கபிராயர் கவிஞர்கள் எல்லாம் வசனம் எழுதி கழிக்கிறார். தொழில்மயமாக திருமணமாக காளைகள் சுற்றும் நாட்டிலே அவர்களுக்கென்று ஏடு நடத்துவோர் மூட்டை அவிழ்த்து தருகிறார். வேற்று நாட்டு சரக்குகளோடு ஒப்பிட்டால், உள்ளூர் சரக்கை ஒப்பிட்டால் தலையில் அடித்து கொண்டால் தேவலாம் போல இருக்குது. மோசம் இன்னும் போவதற்குள்ளே வித்தைக்காரர் வர வேண்டும். வித்தை தெரிந்த எழுத்து கலைஞர் விலகி நிற்கக்கூடாது. வித்தை தெரிந்தவர்க்கெல்லாம் இன்று வேலை இருக்குது பலவாக. நம் கையிலும் 2 காசுகள் உண்டு, இனி தமிழை எங்கே நிறுத்தலாம். இது கச்சடத்தபரன்ற ஒரு உதாரண சிறு பத்திரிகை. என்னுடைய கணிப்பில் அதுதான் மிக லிட்டில் மேகசின்ங்கிற அந்த டெஃபினிஷனுக்கு உரிய பத்திரிகை கச்சடத்தபர தான். அது 70 ஆரம்பித்து 72 வரைக்கும் நடந்தது. திரும்ப 74 ஆரம்பித்து 76 வரைக்கும். இந்த இதுக்கெல்லாம் தொகுப்புகள்லாம் ஒரு கட்டத்தில் வந்தது. இலக்கிய வட்டம் கானாஸ்து, அக்கு பத்திரிகை, இவர் இதெல்லாம் கூட வந்தது. அதில் ஒரு சோகம் என்னென்னா, கச்சடத்தபர பத்திரிகையினுடைய இதை எழுதி தொகுத்தவரே சா கந்தசாமிக்கு கச்சடத்தபரர் நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஆனால் அவர் அந்த 74, 76 2ஆம் கட்டம் இருக்கும்ல, சின்ன குட்டியாக வந்தது, அதுவே அதில் இல்லை. அந்த தொகுப்பில் அந்த 2 வருஷத்து கச்சடத்தபரமே இல்லை. இதெல்லாம் தமிழில் நடக்கிற விபத்துக்கள். இந்த விபத்துக்கள்லாம் கானாசு எல்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்கார். ஆனால் அதெல்லாம் நம்மளால் தவிர்க்க முடியல. இப்போ இந்த தலைப்பு ஞானக்கூத்தன் சிறு பத்திரிகையில் கச்சடத்தபரல தான் ஞானக்கூத்தன் அவருக்குன்னு சேன்னு சொல்கிறோம்ல, அவருக்கு நம்ம சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள், மற்றவர்களோடு விவாதிக்கலாங்கிற ஒரு இடம் கிடைச்சது கச்சடத்தபரல் தான் ஃபஸ்ட்டு அவருக்கு கிடைக்கிது. 70 அக்டோபர். கிரியா ராமகிருஷ்ணன், சா கந்தசாமி, நா கிருஷ்ணமூர்த்தி, மகா கணபதி, ஞானக்கூத்தன், இந்த 5 பேர் இவங்க தான் நடத்துகிறாங்கன்னு வைங்க. ஆனாலும் என் ஊகத்தின்படி அதில் ரொம்ப முக்கியமான முடிவுகளை எடுத்தவங்க கிரியா ராமகிருஷ்ணனும் ஞானக்கூத்தனோ தானோ இருக்கும். அதனால் நான் ஞானக்கூத்தனுடைய பத்திரிகையாகவே கச்சடத்தபர எடுத்துக்கிறேன். இப்போ நான் படித்த கவிதை கச்சடத்தபரனுடைய முதல் இதழில் வந்த முதல் படைப்பே இதுதான். அந்த பத்திரிகையினுடைய திருப்பினீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தலையங்கம் போட்டிருக்காங்க. அந்த தலையங்கத்தில் கூட சில வரிகள்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். இவர்களில் யாரும்
சாரி, அதை அப்படியே படிச்சிடுறேன். ஏன் எழுத்து எனக்கே புரியல. இன்றைய படைப்புகளிலும் அவற்றை தாங்கி வருகிற பத்திரிகைகளிலும் தீவிர அதிருப்தியும் அதனால் கோபமும் உடைய பல இளம் எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஓவியர்கள், திறனாய்வாளர்களின் பொது மேடை கச்சடத்தப்பெற ஊதிப்போன சுய கௌரவங்களாலும் பிதுங்கிய பார்வைகளாலும் பாதிக்கப்படாதவர்கள், அரசியல், சமயம், மரபு இவை சம்பந்தப்பட்ட ஒழுக்கங்களுக்கு வாரம் தவறாமல் தோப்புக்கரணம் போடுபவர்கள் யாரும் இவர்களில் இல்லை. உலகின் பிற பகுதிகளில் இலக்கியத்தில் நிகழ்வனவற்றை கூர்ந்து கவனிப்பதிலும் தமிழ் சிந்தனைகளில் புதிய கிளர்ச்சிகளை இனம் காணுவதிலும் இவர்கள் தேர்ந்தவர்கள். இந்த புதிய கிளர்ச்சிகளை இனம் காண்றவர்கள் இதுதான் ஒரு சிறுபத்திரிகையினுடைய முக்கியமான அடையாளம். என்னென்னா, ஒரு சமூகத்தில் எழுத வருகிற புதிதாக எழுத வருகிற திறமையாளர்களை அடையாளம் கண்டு, அப்படி அடையாளம் கண்டவர்கள் தான் டிஎஸ் எலியட்டும் எஸ்ரா பவுண்டு அப்படியான ஆட்கள். இங்கே நமக்கு இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த பெயர்கள் எல்லாமே இப்படி சிறு பத்திரிகைகளில் துவங்கி எழுத்தில் தேர்ந்து பிறகு சிலர் பெரிய பத்திரிகைகளுக்கும் போனார்கள். தொடர்ந்து சிறுபத்திரிகை உலகத்திலேயே இருந்து படைப்புகளை, நாவல்களோ சிறுகதை தொகுப்புகளோ கொண்டு வந்த பலரும் தொடங்கின இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிறுபத்திரிகைகளாக தான் இருக்கும். அப்படி கச்சடத்தப்பெற நிறைய பேரை ஃபைன்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இவர் யாரோட ஃபைண்டுமாங்க. அந்த மாதிரி கச்சடத்தப்பெறவோட ஃபைண்டுலாம் இந்த ஆர் ராஜகோபாலன். நான் மாலன் கூட நினச்சேன். அவர் ஆனால் 59லேயே 69லேயே இதில் எழுத்தில் எழுதியிருக்காருன்றாங்க. ஐராவதம்னு ஒரு ரைட்டர், ரொம்ப முக்கியமான ரைட்டர். அவர் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஆள். என்ன பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவருக்கு இருக்கும். அவர், அப்புறம் ராஜேந்திர சோழன், இவங்கெல்லாம் கச்சடத்தப்பெறவோட ஃபைன்ஸ். சரி, அப்புறம் கூடவே அவர் ஞானக்கூத்தனுக்கு ஒரு இது என்னென்னா, அவரோட கவிதைகளும் பிரசுரமாகுது. புது கவிஞர்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய கவிதைகளும் வருது. சீமனிதும் கச்சடத்தப்பெறல வருது, இவரோட கவிதைகளும் வருது. அப்புறம் கதைகள், கச்சடத்தப்பெற கதைகளுக்கே ஒரு தனி இது உண்டு, ஒரு அடங்கின. இப்போ நம்ம இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் நம்ம மேற்கத்திய இலக்கியத்துக்கும் நம்ம தமிழ் இலக்கியத்துக்குமே உள்ள அடிப்படையான வேறுபாடாக நான் காண்றது நம்ம தமிழ் இலக்கியத்திலேயே ஒரு வகையான ஓவர் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், கொஞ்சம் கூச்சல் இருக்கும். அந்த கூச்சலை கூட பாரதியார் கவிதைகளில் கூச்சல் உண்டுன்னு ஞானகுத்தன் சொல்கிறார். அந்த கூச்சலெல்லாம் அடங்கினது தான் அவரோட வசன கவிதைகள்ங்கிறாரு. கூச்சலே இல்லை, அடக்கம் தென்படுகிறதுன்றார். கூச்சலெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சுன்றார் அவரோட வசன கவிதைகளில். அது மாதிரி கூச்சல் இருக்கும். நம்ம தமிழர்களுக்கே முதல்ல கூச்சல் பிடிக்கும். கூச்சலை ரொம்ப விரும்புகிற ஒரு இனம் உலகத்திலேயே யாருன்னாக்க தமிழர்களாக தான் இருப்பாங்க. சரி, அந்த அண்டர் ஸ்டேட்மெண்ட்டுமாங்க, அது ஒரு தாழ்குரலாக அடங்கின குரலில் ஒரு அனுபவத்தை எழுதுறது, இலக்கியம் எழுதுறதுங்கிறது தான் நமக்கும் அவங்களுக்குமே உள்ள நம்ம கொஞ்சம் மிகை இருக்கும். நம்மளோட இதில் எழுத்துலேயே ஒரு மிகை இருக்கும், கூச்சல் இருக்கும். கூச்சல்னால் நீங்கள் லிட்டரலாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அப்படி எழுதினவர்கள் நாரணோ ஜெயராமன், ஐராவதம், இவங்கெல்லாம் கச்சடத்தப்பெறவோட ஃபைன்ஸு. வண்ணதாசன் எழுதியிருக்கார். அப்புறம் ஓவியங்களை அறிமுகப்படுத்தினது கச்சடத்தப்பெற. அம்பை முதல்ல எழுதினவங்க ஃபைண்டு, அவங்க ஃபைண்டு தான் எழுதினக்கா எழுதி. ஓவியங்கள் ஆதி மூலம் அம்மா ஒரு கொலை செய்தால் அதில் கச்சடத்தப்பெற. ஐ திங்க் அவங்க முதல்ல இதில் தான் எழுதியிருக்கணுமோன்னு என்னோட சந்தேகம். ஓஹோ, அப்புறம் ஓவியங்கள் சிதம்பர கிருஷ்ணன், ஆதிமூலம்னு ஒரு சிறுபத்திரிகை உலகத்தில் ஆதிமூலம்ங்கிற ஒரு தவிர்க்க முடியாத பெயர். அவரெல்லாம் கச்சடத்தப்பெறவனுடைய லோகோலாம் அவர் தான் போட்டிருக்கார். அவரது மூலம் அறிமுகமானவர்.
விருட்சம் லோகம். ஓ ஓகே. காலச்சுவடுக்கு. அப்புறம் ஆர்பி பாஸ்கரன், தட்சிணாமூர்த்தி, இவங்க எல்லாமே கச்சித பிரஜை பத்திரிகைகளுக்கெல்லாம் ஓவியங்கள் வரைஞ்சவங்க. ஓவியங்களை பத்திரிகைகள் இலக்கிய அதெல்லாம் சக கலைகள்னு சொல்லுவாங்க. அது ஃபெலோ ஆர்ட்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓவியம், இசை, நாடகம். நாடகத்தெல்லாம் செல்லப்பா அனுமதிக்கவே இல்லை. இவங்களுக்கு நாமுத்துசாமிக்கு சீமணிக்கு அவர் மேலே உள்ள கோபம், இருந்த கோபத்துக்கு காரணமே என்னன்னா முக்கிய காரணம் அவர் வெறும் இலக்கியம், கவிதை. அவர் ஆக்சுவலாக ஆரம்பித்தது திறனாய்வுக்காக தான் அந்த பத்திரிகை தொடங்கினார். அப்படி தான் அறிவித்து தொடங்கப்பட்டது. அப்புறம் பார்த்தா அது கவிதைக்கும் பெரிய இடம் கொடுத்து அப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அவர் நாடகத்துலலாம் அவருக்கு அவரே ஒரு நாடகம் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் நாடகத்தெல்லாம் பத்திரிகையில் கொண்டு வர்றதில் அவருக்கு என்ன தடை இருந்ததுன்னு தெரியல. அது எல்லாத்தையும் நடையில் நாமுத்துசாமியோட நாடகங்கள் வந்தது. அது மாதிரி நாற்காலிக்காரர். டைம் ஆச்சா? ஓ ஓ சாரி. அப்புறம் ரா பத்திரிகை மிக முக்கியமான ஒரு கவிதை இதழ். வானம்பாடி வந்திருந்தா கூட வானம்பாடி ஒரு குறிப்பிட்ட கவிதைகள், குறிப்பிட்ட துறை சார்ந்த அந்த சோஷலிச கம்யூனிஸ்ட் கவிதைகள் மட்டும்தான் வானம்பாடியில் வந்தது. ஆனால் ரா நவீன கவிதைகளினுடைய பல்வேறு போக்குகளை பிரதிபலிக்கிற பத்திரிகைகளாக ஆர் ராஜகோபாலன், ரா சீனிவாசன், ஆத்மானாம் தான் ஆரம்பித்தார். அவர் 84 இறந்த பிறகு ஞானக்கூத்தன் பொறுப்பேற்றுக்கிட்டார். ஆர் ராஜகோபாலன் இணையாசிரியராக இருந்தார். அப்படி ரா நிறைய வருஷம், 8 வருஷம் 10 வருஷம் போல் நடந்து 28 இதழ்கள் வந்தது. அந்த ரா தொகுப்புலாம் இருக்குது. அதை இந்த விமலாதித்த மாமல்லன்னு ஒரு சிறுகதை ஆசிரியர் இருக்கார். அவர் இந்த ராவையும் கவனத்தையும் தொகுப்பாக வச்சு அது ஆன்லைனில் கிடைக்குது. நீங்கள்லாம் அதை தேடி பார்க்கலாம். அது கிண்டில் எடிஷனாக இருக்குது. அதெல்லாம் படித்து பார்க்கலாம் நீங்கள். இப்போ அதே போல் ஞானக்கூத்தன் இன்னொரு ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அவர் போகிற போக்கில் சில ஸ்டேட்மெண்ட்டு சொல்லிட்டு போவார். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், காரிகை கற்று கவி பாடுவதை விட பேரிகை கொட்டி பிழைப்பது நன்றுன்ற மாதிரி ஒன்று இருக்கும். அவர் சொல்கிறாரு, இதை சொல்லிட்டு இந்த சொன்ன ஆள் வேற எதுவும் உருப்படியாக எழுதின மாதிரியே தெரியலையேன்றார். இல்லை, இதை சொன்ன ஆள் வேற விஷயங்களை எதையாவது எழுதியிருந்திருக்கணுமில்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்றார். பாரதியை பற்றின ஒரு ஆப்சர்வேஷன். அவர் 82 நூற்றாண்டு விழாவும்போது கவனத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் பாரதியுடைய கவிதைகள் சார்ந்து. அதில் தான் அந்த வசன கவிதைகள் தொடர்பாக கூச்சல் அடங்கி இருக்கிறதுன்றார். கூச்சல் அடங்கிய ஒரு ஒரு கவிதை அந்த அந்த கவிதைகளில் இருக்குன்றார். அப்புறம் அதே ராவில் கவிதையின் எல்லைகள்னு சொல்லிட்டு கானாஸ் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை அது. அதில் அவர் சொல்ல வர்றது என்னன்னாக்க, மரபு, பண்பாடு, மொழி, மதம் இவற்றின் எல்லைகளை கடந்தவை தான் கவிதைகள்ங்கிறார். அது பிறகு சொல்கிறாரு, இது நான் சொன்னதாக எடுக்க வேண்டியது கிடையாது. குண்டர் அப்படிங்கிற அந்த வக்ரோக்தி ஜீவிதம் அப்படி இதில் இது சொல்கிறாராம். 9ஆம் நூற்றாண்டு அவர் சொன்ன வரி தான் இதுன்றார். இவைகளெல்லாம் கடந்தவை தான் கவிதை. அப்படி ஒரு கவிதை இருந்தால் அது பழங்கவிதையும் இல்லை, புதுக்கவிதையும் இல்லை, அது எப்பவும் கவிதை அப்படின்னு கானாசு ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருக்கார். அதே போல் கானாசு விமர்சனத்துக்கு கூட ஒன்று சொல்லுவார். என்னென்னா, இது ஒரு பாலிமிக்ஸ் நடக்குதுன்னா அந்த 2 பேருக்கு இடையில தான் அது முடிவான விஷயம்னு யோசிப்பாங்க. ஆனால் அதுக்கு அப்படிலாம் ஒன்றும் முடிவு கிடையாது. அது தொடரும். பிறருக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கும் சொல்கிறதுக்கு. ஒரு நல்ல விமர்சனத்துக்கு அடையாளம் இன்னும் சிலர் அதில் சொல்கிறதுக்கு இடம் வைக்கிற விமர்சனம் தான் நல்ல விமர்சனம் அப்படின்னு கானாசு சொல்கிறார். அவ்வளோதான். நன்றி. தேங்க்யூ. ஞானக்கூத்தனும் சிறு பத்திரிகைகளும் என்கின்ற ஒரு பொறுமையிலே
ஒரு அருமையான ஒரு உரையினை ஒரு தகவல் களஞ்சியமாக ஐயா அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி.